இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து தேவன் அனுமதிக்கிறதும் அனுமதிக்காததும் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு வேத புத்தகத்திலே அநேக மனிதர்களை குறித்து நாம் சிந்திப்போம், தியானிப்போம். ஆனால் மோர்தேக்காயை குறித்து சில வேளைகளே நாம் மறந்து விடுகிறோம். மோர்தேக்காய் அவனுடைய குணாதிசயங்களை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, டிவி நியூஸ்லலாம் நீங்கள் பார்க்கும்போது அங்கே சொல்லப்படும், இந்த குற்றவாளி எப்படி சிக்குண்டான், எப்படி போலீஸார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி இந்த கொலை குற்றம் எப்படி நடந்தது என்று சுவாரஸ்யமாக பேசுவாங்க. அதே போல தான் இந்த எஸ்தர் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்படி அழகா அந்த மோர்தேக்காய்க்கு விரோதமாய் அந்த ஆமோன் செய்கிற காரியங்கள், அந்த தந்திரங்கள், அவன் தன்னுடைய மனைவி, அவனுடைய கூட இருக்கிற நண்பர்கள்லாம் என்னெல்லாம் சதி திட்டம் பண்ணுறாங்க, அதே அப்படி வரிசையாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் அந்த மோர்தேக்காயை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா பாருங்க, இவன் ஒரு அப்ராணியான ஒரு மனிதனாக இருப்பான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையிலே எஸ்தர் ராஜாத்தி அவளை கர்த்தர் உயர்த்துகிறாய், மேன்மைப்படுத்துகிறார். ஒரு அரசர்களுக்கு அடுத்து ராஜாத்தியை உயர்த்தி வைக்கும்போது, ஆனாலும் இந்த மோர்தேக்காய் வாசல் காவலாளியாகத்தான் இருக்கிறான். அப்போ கூட அவனுக்கு ஒரு பெருமை வரல. அப்போ எஸ்தர் ராஜாத்திட்ட போயிட்டு எனக்கு இந்தந்த பதவி வேணும், இந்த மாதிரி காரியங்கள்ல வேணும், நான் இப்படி ராஜாக்கு அடுத்த பதவியில தான் இருப்பேன், எதையுமே சொல்ல வேண்டும். அவன் அமைதியா இருக்கிறான். ஆனால் கர்த்தர் மோர்தேக்காயுடைய வாழ்க்கையிலே அனுமதித்த காரியம் பாருங்க, ஆமானை அவனுக்கு விரோதமாக எழும்புகிறான். இந்த ஆமான் பாருங்க, அவன் தந்திரமா இருக்கிறான். பாருங்க, இவனை அழிக்கிறது ஒரு மேட்டரே கிடையாது. இவனை இனத்தையே அழிக்கணும்னு சொல்லிட்டு வைராக்கியமாக அவனுக்கு விரோதமாக தூக்கு மரத்தை அவன் ரெடி பண்ணுகிறான். பாருங்க, 50 முழ அந்த நீளமுள்ள அந்த தூக்கு மரத்தை நைட்டு யோசிக்கிறான். இன்னைக்கு நைட்டு இருந்து அவனுக்கு ரெடி பண்ணிட்டு நாளைக்கு ராஜாட்ட போய் சொல்லுறோம். நைட்டு இந்த ஆமான் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்து இந்த மோர்தேக்காய்க்கு விரோதமாக தூக்கு மரத்தை ரெடி பண்ணிக்கிறான். ஆனால் அதே நேரம் இரவு வேளையிலே ராஜாவுக்கு தூக்கம் வரலை. அவன் காலவர்த்தன புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்க்குறான். அப்போ மோர்தேக்காய் செய்த நல்ல காரியம் அங்கே குறிப்பிடப்பட்டு, வாயில் காவலாளிகள் 2 பேர், பிரதானிகள் 2 பேர் அந்த ராஜாவுக்கு விரோதமாக எழும்பினதை அவன் கொலை செய்ய வேண்டும் நினைச்சதை தடுத்து நிறுத்தினதை அங்கே குறிப்பிடப்பட்டு, இதனால் மோர்தேக்காய்க்கு என்ன ஒரு மேன்மை கொடுக்கப்பட்டிருக்குன்னு ராஜா விசாரிக்கிறார். பாருங்க, மனிதன் நினைக்கிறது வேறு, ஆனால் தேவன் நினைக்கிறது வேறு. மனிதன் நம் வாழ்க்கையில நினைக்கிற காரியம் வேறு, தேவன் அனுமதிக்க நினைக்கிற காரியம் வேறு. அதை நன்றாக அந்த மோர்தேக்காயுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளலாம். பாருங்க, அந்த ஆமானுடைய தந்திரம் எப்படியாவது மோர்தேக்காயை அழிக்கணும். அதுதான் அவனுக்காக ஸ்பெஷலாக தூக்குமரம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். நாளைக்கு ராஜாட்ட போய் சொல்லி எப்படியாவது அவனை தூக்கு மரத்தில் போடணும். ஆனால் அந்த ஆமானுக்கு தெரியாது, அந்த தூக்கு மரத்தில் தான் தான் சாக போகிறோன்னு என்பது அவனுக்கு தெரியாது. பாருங்க, அவ்வளோ ஆர்வமாக அப்படி ஓடி வரும்போது ராஜா சொல்கிறார். ராஜா அழகா சொல்கிறார், இப்படி ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தணும்னா, ராஜாவுக்கு உதவி செய்த ஒரு மனுஷனை மேம்படுத்த என்னெல்லாம் செய்யணும். பாருங்க, அந்த ஆமான் சொல்கிறான், இப்படி குதிரை மேலே ஏற்றணும், ஆடையை தரித்து அப்படி அலங்காரம் பண்ணி அவருடைய செங்கோலை பிடிக்க அவருடைய கிரீடத்தை வச்சு ராஜாவின் பிரதானி முன்னாடி போய் அவருக்கு முன்பதாக போய் சொல்லணும். அப்படி ராஜா ஒருவனை மேன்மைப்படுத்தினா இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லி தான் இது அவனை மேன்மைப்படுத்தணும்னு சொன்னான். ஆனால் அங்கே நடந்தது பாருங்க, அவன் யாரை அழிக்க வேண்டும் நினைக்கிறான். அங்கே மோர்தேக்காயை அந்த
அந்த ராஜா இந்த காரியத்தை மோர்தேகாயிடம் செய்யும் சொல்லி அந்த ஆமானையே அழைக்கிறான். பாருங்க, அங்க நடந்த காரியம் வாசிக்கிறேன். எஸ்தர் 6:12. பின்பு மோர்தேகாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்கு திரும்பி வந்தான். ஆமானோ வென்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான். தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவி சிநேகிதர் எல்லாருக்கும் அவன் அறிவித்தானான். பாருங்க, அவனுடைய எண்ணங்கள். ஆனால் தேவன் மோர்தேகாய் வாழ்க்கையிலே அனுமதித்த காரியம் பாருங்க. அவன் கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். அது மாத்திரமில்ல, ராஜாவுடைய விருந்துக்கு செல்கிறான். எஸ்தர் ராஜாத்தி பாருங்க, அழகா ராஜாவுடைய கண்ணிலே அவளுக்கு தயை கிடைக்குது. அவன் மோர்தேகாயை குறிச்சோ இப்படி செய்யறாங்க அந்த காரியம் தந்திரம் எதையுமே சொல்லல. ஆனா விருந்துக்கு அழைத்து அவன் பேசும்போது பாருங்க, அந்த ஆமான் அங்கே பிடிபடுகிறான். அவனுடைய குணங்கள், அவனுடைய செயல்களை ராஜா பார்த்து என்ன சொல்கிறார்? வசனம் வாசிக்கிறேன். எஸ்தர் 7 அந்த 8, 9, 10 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆமானின் முகத்தை மூடி போட்டார்கள். அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அர்பேனோ என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மோர்தேகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமுள்ள தூக்குமரம் ஆமானின் வீட்டையே நட்டப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அப்படியே ஆமான் மோர்தேகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரகம் தணித்தது. பாருங்க, இந்த ராஜாவை குறித்து நீங்க அந்த எஸ்தர் புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்டிங்லே அவனுடைய குடும்ப வாழ்க்கையிலே வஸ்தியை அவன் பார்த்தீங்கன்னா கோபத்தினாலே அந்த ராஜா அவனுடைய அதிகாரத்தை வைத்து கொண்டு அவன் அந்த வஸ்தி அவனுடைய ஸ்தானத்திலிருந்தே அவளை தள்ளி விட்டான். அப்படி மூர்க்கம் நிறைந்த அந்த ஆமான் பாருங்க, அந்த ஆமானே அவன் அவ்வளவு அமைதியாக எஸ்தர் ராஜா கிட்ட பேசுகிறதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். மோர்தேகாய் பாருங்க, வாசல் காவலாளியாகத்தான் நம்ம அநேகருக்கு தெரியும். அநேகர் சொல்லுவாங்க எஸ்தர் புத்தகத்தை வாசிச்சுட்டு அவன் வாசல் காவலாளி தான், அப்படிதான் தியானிச்சுட்டு இருக்கான். ஆனால் நடந்தது என்னன்னா, அந்த மோர்தேகாயை கர்த்தர் எப்படிலாம் உயர்த்தினார் பாருங்க. எஸ்தர் 9 மோர்தேகாய் ராஜாவின் அரண்மனையிலே பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. அவன் இந்த மோர்தேகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனாய் இருந்தான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னும் ஆண்டவர் மோர்தேகாய்க்கு செய்த அவ்வளோ பெரிய அற்புதம், இன்னும் எஸ்தர் ராஜாத்தி இதெல்லாம் நீங்க வாசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜா கடைசின்னு சொல்லுவார். அவனை தூக்கு மரத்துல போட்ட பிறகும் எஸ்தர் ராஜாத்திட்ட போய் கேட்பாரு, இன்னும் உனக்கு ஏதாவது செய்யணுமா, இன்னும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பான். அப்போ எஸ்தர் சொல்லுவான், அந்த ஆமானம் மட்டும் இல்ல, இன்னும் அவனுடைய 10 குமாரர்களையும் என்ன செய்யணும், தூக்கு மரத்துல போடணும்னு சொல்லுவான். இப்படி கர்த்தர் மோர்தேகாயை எவ்வளோ கர்த்தர் அவனுடைய பகைஞர் கையிலே விட்டு கொடுக்காதபடி அவனை கர்த்தர் உயர்த்தினார். என்னும் எஸ்தர் 10:3 யூதனாகிய மோர்தேகாய் ராஜாவாகிய ஆகாஸ்வருக்கு இரண்டாவதும் யூதருக்குள்ளே பெரியவனும் தன் திரளான சகோதரர்களுக்கு பிரியமானவனுமாயிருந்து அஞ்சி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானமாக பேசுகிறவனாய் இருந்தான் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த மோர்தேகாய் எப்படி இருந்தான்னா, ராஜாவுடைய அடுத்து 2வது இடத்துல அவன் இருக்கிறான். அது மாத்திரமில்ல, அவன் அந்த யூதர்களுக்காக பேசுவதற்காக அங்கே சமாதானம் பண்ண, தன் சகோதரர்களுக்காக பேசுகிற ஒரு சமாதானம் உண்டாகிறதற்காக இருக்கிற ஒரு நல்ல ஒரு பதவியில அங்கே கர்த்தர் அவனை உயர்த்தி வைக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட அநேக சூழ்நிலையில் நாம் பிரயாசப்படுவோம். நமக்கு எதிராக நம்மை அழிக்க வேண்டும் என்று அநேகர் நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருப்பாங்க. நமக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருப்பாங்க. நம்மை பகைத்து கொண்டே இருப்பார்கள். நம்மை பார்க்கும் போதெல்லாம் பகைப்பாங்க. நமக்கு விரோதமா ஒருவேளை கோர்ட்ல கேஸ் போட கூட செய்வாங்க. நமக்கு நிறைய ஒருவேளை நம்ம காரணமே இல்லாத பகை உங்க வாழ்க்கையில இருந்தனா, உண்மையிலே சொல்றேன், மோர்தேகாயை போல அமைதியா இருக்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே இதே போல அவர்களுக்கு முன்பாக உயர்த்தும்படியாக கர்த்தர் இறங்கி உங்களுக்காக
பேசி கத்தர் அதே யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அதன் மத்தியிலே கத்தர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, உங்களோடு பேசியிருக்கேங்க இன்றைக்கு ஏசப்பா. மோர்தேக்காய் அவனுடைய வாழ்க்கையிலே ஏசப்பா அவனை பகைத்த பகைஞர் மத்தியிலே அவனை உயர்த்தின தேவன் தாமே இன்றைக்கும் கூட எங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுமதிச்சீங்கப்பா. மோர்தேக்காய் வாழ்க்கையில அவனை தூக்கு மரத்தை அப்பா அவனுக்கு ரெடி பண்ணாங்க, ஆனா அதை அனுமதிக்கவே இல்லை ஏசப்பா. யாரு அவனுக்கு எதிராக எழும்புனாங்களோ அவனையே தூக்கி போடும்படியாக இசப்பா நீங்க கிருபை செய்யுங்க. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட எங்களை பகைக்கிறவர்கள் அநேகர் இருக்காங்கப்பா. எங்களுக்கு விரோதமாக இசப்பா பகைக்கிறவங்க குழி தோண்டி இசப்பா தாவீது சொன்னது போல எனக்கு படுகுழி வெட்டினார்கள் என்று சொல்லிதான் போடப்பட்டிருக்கப்பா. எங்க வாழ்க்கையில எங்களை விரோதிக்குங்க மத்தியில இசப்பா நீங்க எங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகும் சொல்லியிருக்கீங்க இசப்பா. அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருகளோடு பேசுங்க சப்பா. நீங்க எங்களுக்காக யுத்தம் செய்வீங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்யுங்கப்பா. இந்த நாளிலே சப்பா நாங்க சப்பா எங்களை சப்பா எங்க வாழ்க்கையில அனுமதிக்கிற காரியங்கள் அநேகமா இருந்தாலும் நீங்க சப்பா எல்லா காரியத்திலும் எங்களுக்கு துணையாய் இருப்பீங்கன்னு சப்பா நாங்க உடைய சமூகத்திலே ஒப்படைத்து தாழ்த்தி வெறுமையாக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் மக்கள் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.